வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு சிறப்பான அடி காத்துன்னு இருக்குங்க. அன்னபூர்ணி ஒரு பக்கம் அடிச்சு மல்லி மூஞ்ச உடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போறாங்க. ஆனால் நம்ம விஜய் வேணா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கையை பிடிச்சிடுறாரு. இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கா நம்ம சூழ்நிலை புரிஞ்சுக்காம என்ன இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனையை தந்துன்னு இருக்காங்கன்னா இவ்வளோ சும்மா விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா, கண்டிப்பாக சும்மா விடக்கூடாதுங்க. எதானா ஒன்று பண்ணியே தெரியணும். விஜய் இந்த அளவுக்கு மல்லியை தூண்டுதான் அந்த ராஜேஸ்வரி தான். என்னென்னவோ சொல்லி அவள் மனசை கரைச்சி அவள் மனசுக்குள்ள பயத்தை வளர்த்து அந்த பயத்தை வச்சு அந்த பயம் மூலமா உன்னை டைவர்ஸ் பண்ண வச்சிருக்காங்க. இதை சும்மா விடக்கூடாது. அந்த டைவர்ஸ் நோட்டீஸ்ல எப்படியும் நீ கையெழுத்து போடல, அதை கிழிச்சு போட்டா அது நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்ல ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து அழுந்துன்னு இருக்காங்க. ஏன் எதனாலன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட், வேற லெவல் ஆக்சிடென்ட்டுங்க. ரெண்டு பேரும் அப்படியே சும்மா திமிரு எடுத்து அலைஞ்சுன்னு இருந்தாங்க. யாரை எப்படி அழிக்கலாம், எந்த ஊட்டை எப்படி கெடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு சிறப்பான சம்பவத்தை செஞ்சு விட்டாங்க. இதுக்கு மேல அடுத்தவங்க குடும்பத்துல நுழைஞ்சு ஐயோ இப்படி பண்ணுவேன், ஐயோ அப்படி பண்ணுவேன்னு ஆசைப்பட்டா ஆசை மட்டும்தான் பட முடியும், வேற எதுவும் பட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் செஞ்சு விட்டாங்க நம்ம விஜய். அதை பார்க்கும் போது நமக்கு ஒரு பக்கம் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசை ஊஞ்சலில் ஆடும் அந்த மாதிரி சந்தோஷமா தான் இருக்கு. சரி, நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கினாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து மல்லியம்மா என்ன உனக்கு சுத்தமா பிடிக்கலையாம்மா, என்னை விட்டு போறதுக்கு இந்த அளவுக்கு ஒரு பக்கம் துடிக்கிறீங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தங்கம், நான் எப்படா உன்னை விட்டு போக துடிச்சு, உன்னை விட்டு போறதும் நான் மரணத்துக்கு போறதும் ரெண்டு ஒண்ணு. அது என்னைக்கு நான் செய்ய மாட்டேன். புரிஞ்சுக்கோ, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியாம நீயும் மத்தவங்கள மாதிரி பேசி என் மனசை கொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. உடனே நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சித் ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு லாஸ்டா போன் பண்ணது நம்ம மல்லிக்கு தான் போன் வருது. இந்த மாதிரி இப்போ அவங்க வந்த காரில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே அன்னபூர்ணியை ரிட்டர்ன் பண்ணி பாக்குறாங்க. ஆமா, நான் தான் செஞ்சேன், என்னோட பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ண பார்த்தா சும்மா விடுவனா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பண்ணது தப்பே இல்லை, கரெக்ட் தான். சரி நடுங்க, அங்க போயிட்டு எப்படி இருக்காங்க பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரிக்கு மண்டையில அடி, ரஞ்சிதத்துக்கு கையில அடி. ரெண்டு பேரும் பார்க்கும் போது இவங்க மனசுலயே ஒரே குழுகுழுகா இருக்கு ஒரு பக்கம். உடனே இவங்க என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம சரி எது பேசினாலும் நம்மளுக்கு தான் பிரச்சனை, அதனால மௌனமாவே இருக்கும்னு சொல்லிட்டு மௌனமா இருக்காங்க. மௌனம் சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மௌனம் சாத்தியம் கிடையாது. எந்த நேரத்துல எப்படி வேணாலும் மாறலாம். அதனால மௌனத்தை நம்ம கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போதைக்கு போயின்னு இருக்கு வாழ்க்கை. சரி போனா போயின்னு போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடவும் முடியாம மெல்லவும் முடியாம தள்ளவும் முடியாம கஷ்டத்துல நொறுங்கி சுக்குநூறாகி போயின்னு இருக்கோங்க. சரி எவ்வளவோ வாழ்க்கையில பார்த்தாச்சு, கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாத்தையும் இப்பயும் நம்ம தாங்கிக்கிட்டு போனா நம்ம வாழ்க்கை நமக்கு ஏத்த மாதிரி ஜம்முன்னு கும்முன்னு இருக்கும். அதை விட்டு இப்படிதான் போனோம், இந்த வழியில் தான் நான் போவேன், இப்படி போனா மட்டும்தான் எனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு யார் யாரு கோடு போட்டு மேப்பு போட்டு போறாங்களோ அவங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ராசா, போனது போச்சே ஆனதாச்சு, இதுக்கு மேல வாய்ப்பில்லை அப்படின்ற கான்செப்ட்ல தான் நம்ம சொல்லி ஆகணும். சரி, இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுல நம்ம ரஞ்சிதம் என்னடா பண்ண இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து என்ன பண்ண இருக்காங்கன்னா, ராஜம்மா அவங்கள சும்மா விடக்கூடாது ராஜம்மா, நம்மளவே ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க ராஜம்மா, எப்படியாவது அவங்கள பழி வாங்கணும் ராஜம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க. ஏண்டா இவ இன்னும் திருந்தவே இல்லையாடா, ஆக்சிடென்ட் ஆகவே திருந்தல, இவ என்ன பண்ணாலும் திருந்துவா, எல்லாம் ஒன்னு ஒரு அடி அடிச்சாவே திருந்துடுவாங்க. இவ என்னதான் அடி வாங்கினாலும் நான் திருந்த மாட்டேன்னு சொல்லிட்டு குறிக்கோள்ல கண்ணியமா கட்டுப்படாகிறா. இந்த மாதிரி ஒரு குத்து இருக்காதாங்க நம்ம அரவிந்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அரவிந்த் வேற தனி கட்டையா ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்காரு பொண்ணு தேடி. அவருக்கு இந்த ரஞ்சிதத்தை பிடிச்சி ஒரு பக்கம் ஜோடியா போட்டா ரெண்டு பேர் கனெக்ஷனும் சரியாயிரும். ஆனா நம்ம விஜய் சொன்னா நம்ம ரஞ்சித் கேட்பாங்களா, ஆனா அரவிந்த் சொன்னா கேட்பாங்க. அரவிந்த் மேல ஆல்ரெடி நம்ம ரஞ்சிதத்துக்கு லைட்டா கண்ணுங்க. ஏன்னா நம்ம அரவிந்த் இருக்காருல, அவரோட பேச்சு நட எல்லாமே ஒரு பக்கம் அப்படியே சும்மா மூணு வாக்கு மாதிரி இருக்கு, பார்க்கறதுக்கு அப்படியே சும்மா அல்டிமேட்டா இருக்கு. நம்ம ரஞ்சிதம் அந்த வலையில விழுந்துட்டாங்க. இதுக்கு மேல அவங்கள தூக்கி விடுறதுக்கு நம்ம அரவிந்தால மட்டும்தாங்க முடியும். அப்படிப்பட்ட நம்ம அரவிந்த் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, போவோமா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தின்னு இருக்காரு ஊர்கோலத்துல. அதுவும் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்க. அவர் தான் கூட்டு போய் அட்மிட் பண்ற நண்பர் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணு சுத்தின்னு இருக்காரு. அந்த சமயத்துல நம்ம ராஜேஸ்வரி டேய் கம்னாட்டி வந்தா வச்சுக்கோ, வாயெல்லாம் உடச்சு போறோம், ஒழுங்கா வண்டி ஓட்டுமே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றான், இங்கே பிளட் லாஸ் ஆயிருக்கு, ஒரு பக்கம் மயக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. இதை கேட்கும் போது கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு. இருந்தாலும் அவங்க பண்ண வினைகள் சூழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் தேவைதாங்க. அடுத்தவங்க செத்தாக்கிட்ட பிரச்சனை இல்லை, அவங்கள அழிக்கணும்னு நினைச்ச
இந்த 2 கேடுகட்ட கேரக்டருக்கும் பாவமணியும் டக்குன்னு பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா இவங்க அவ்வளோ ஒருத்தலைங்க. இவங்க பாவமணி டக்குன்னு பார்க்குற அளவுக்கு இவங்க பண்ண வன்மம் விஷம் எல்லாமே சேர்த்து வச்சு அவங்களுக்கு அடி அடி அடின்னு அடிக்குது இல்லப்ப. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் அடா ஆனந்தம் ஆனந்தம் பானம் அந்த மாதிரி சந்தோஷமா தான் இது மனசுக்குள்ள. இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நீங்களும் பார்க்கணும்னு நினைக்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.